This video sponsored by SPO Digital Marketing. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் விசிட் பண்ணி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. ஜாயின் பண்ணி பெனிஃபிட் அடைஞ்சிக்கோங்க. இப்போ வாங்க இது சம்மந்தமாக ஒரு வீடியோ கிளிப்ஸ் பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம வீடியோவில் வெட்டுக்காய பச்சிலை பற்றி பார்க்கலாம். இந்த வெட்டுக்காய பச்சிலை பார்த்திங்கன்னா வெட்டுக்காயத்துக்கு மருந்தாக பயன்படுது. இப்போ இது வெட்டுக்காய பூண்டு இல்லாட்டி கிணற்று பாசா அப்படின்னு சொல்கிறாங்க. இது சூரியகாந்தி குடும்பத்தை சேர்ந்த பூக்கும் தாவரம். இது பரவலாக களைச்செடியாக தான் காணப்படுது. இது வெப்பமண்டல அமெரிக்காவை சேர்ந்த தாவரம் என்றாலும் இது உலகளாவிய மித வெப்பமண்டல பகுதிகளில் பரவியுள்ளது. இது அமெரிக்காவின் 9 மாகாணங்களில் களைச்செடியாக பட்டியலிடப்பட்டுள்ளது. இதோட பொதுவான பெயர்களை பார்க்கலாம். ஆங்கிலத்தில் கோட்பட்டன்கள் மற்றும் டிராக்ஸ் டெய்சி, கன்னடத்தில் ஜெயந்தி, எஸ்பானிய மொழியில் காடிலோ சிஹாகா, பிரெஞ்சு மொழியில் ஹெர்பி கைலி, சமஸ்கிருதத்தில் ஜெயந்தி வேதம், இந்தியில் கமாரா, ஒடியா மொழியில் பிஷாலியா கரானி, மராத்தி மொழியில் காம்பர் மொடி, தெலுங்கில் காயப்பாக்கு, கட்டி சேமந்தி, தமிழில் வெட்டுக்காய பூண்டு அல்லது கிணற்று பாசான், வெட்டுக்காய பச்சிலை, செருப்படி தழை, மூக்குத்தி பூண்டு, காயப்பச்சிலை மற்றும் தென் தமிழகத்தில் பேச்சு வழக்கில் தாத்தா பூச்செடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜப்பானிய மொழியில் கோட்டா பிஹுகு, தாய்மொழியில் டின் டுக்கே என்றும் அழைக்கப்படுகிறது. இலங்கை தமிழ் மக்கள் இச்செடியை கோணேசர் மூலிகை அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பயன்களை பற்றி பார்க்கலாம். இந்த செடி இருக்குது பார்த்தீங்களா, இதோட இலைகளை வெட்டுக்காயங்களுக்கு தமிழக ஊர்ப்புறங்களில் மருந்தாக, அதாவது கிராம பகுதியில் மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. குழந்தைகள் இந்த பூவோட நீண்ட காம்பை கொய்து தாத்தா தாத்தா தலைகுடு என்ன சொல்லியபடியே கிள்ளி விளையாடுவாங்க. இது புண்ணாற்றும், குருதி அடக்கி, கப நிவாரணி, மூச்சுக்குழாய் சிறை, மூக்கடைப்பு, தடுமல், நீர்க்கோப்பு, வயிற்றுப்போக்கு, பேதி முதலியவை குணமாகும். இலையை நீர் விடாத அரைத்து, அதாவது இலையை கசக்குனாலே சாறு வரும், அதை நீர் விடாமல் அரைத்து வெட்டுக்காயம், சிராய்ப்பு ஆகியவற்றில் பற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது சீட் பிடிக்காமல் குயிக்காக ஆறிடும். கிணற்று பூண்டின் இலைச்சாரும் குப்பைமேனி இலைச்சாரும் மருத்துவரின் ஆலோசனைப்படி கலந்து குடித்தால் நஞ்சு முறிவு ஏற்படும். ஆனால் இது டாக்டரோட கன்சல்ட் இல்லாமல் உள்ளுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. மேலும் வயிற்று கோளாறுகளை தீர்க்கும். இதோட வளரியல்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிணற்றடி பூண்டு எல்லாவித வளமான மண்ணிலும் வளரும் ஒரு சிறு செடி. இதன் தாயகம் மத்திய அமெரிக்கா. பற்கள் உள்ள நீண்ட தடிப்பான சொரசொரப்பான பச்சை இலைகளையும் மஞ்சள் நிற பூக்களையும் உடைய சிறிய செடி. ஈரமான இடங்களில் தானே வளரும் தன்மையுடையது. இலையின் நீளம் 3, 6, 1.5லேருந்து 3 சென்டிமீட்டர், தண்டு 5 to 10 mm நீளம். பூவோட விட்டம் பார்த்திங்கன்னா 1.3, 1.5 சென்டிமீட்டர். பூவின் இதழ்கள் 5, நடுவில் வெண்மையாக இருக்கும். இது தன்னோட மகரந்த சேர்க்கையால் விதை உண்டாக்கும். ஒரு செடியில் 1500 விதைகள் இருக்கும். அவள் காற்றில் பரவி ஒட்டிக்கணும். இது சாலையோரங்களில், தரிசு நிலங்களில், தோட்டங்கள், புல்வெளிகள் எங்கு பரவி வளரும். மித சீதோஷ்ண வெப்பத்தில் வளரக்கூடியது. உலகெங்கும் பரவி இருக்கு. லேசான பஞ்சு போன்ற விதைகள் மூலம் இனவிருத்தி செய்யப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெட்டுக்காய பச்சிலை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஓரளவுக்கு. இதுபோல் பயனுள்ள பதிவுகள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்குன்னு கருதுனீங்கன்னா அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.